குரூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான மேட்ரு பார்த்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜம்போ ஸ்வீட்ஸுக்கு போகவே மாட்டேன், அவன் கலப்பட பார்ட்டின்னு. சரி, வேற கடை இல்லை, தங்காவை பூட்டிட்டாங்க. என்ன பாருங்க, கவரு இது வாங்கின சின்ன சம்சா, இது 1 கிலோ அல்வா, இதில் உள்ள லட்டு, இதில் ஒரு இதில் இந்த கேஷ்யூ நட்டு, இன்னொரு இதில் இந்த ஜிலேபி, இதில் ஒரு இது. இப்போ ஒரு பில்லு தந்திருக்கான் பாருங்க, அது நல்லா பாருங்க. எஸ்கேஎம் ஜம்போ ஸ்வீட்ஸ் இருக்கா, நம்ம மேலே இருக்கு. 865 ரூபாய்க்கு பில்லு தந்திருக்கான். இதுக்கு முந்தி இந்த தருதலை கம்ப்யூட்டரில் பில்லு தரும். அப்போ அந்த கம்ப்யூட்டரில் பில்லு தந்தா டேக்ஸ் கட்டணும். இப்போ தாளில் எழுதி எனக்கு தந்திருக்கான். 865 ரூபாய்க்கு தந்திருக்கான். பார்த்துருங்க. அப்போ சீட்டிங் பில்லு தானே. அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஜிஎஸ்டி வசூல் பண்ற ஆபீசருக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். அவங்க வீடியோ போட்டிருக்கேன், அட்ரஸ் தரேன், பேர் தரேன். பேர் எழுதல, இதுக்கு முந்தைய உங்க பேர் கேட்பான், போன் நம்பர் கேட்பான், எல்லா கடையிலும் திருப்பி ஜாமான் வரேன்னு கேட்பான். அப்ப இந்த ஜம்போ ஸ்வீட்ஸ் இருக்காங்களா, சீட்டிங் பாருங்க, பொருள் வாங்கியிருக்கேன், பில்லு எழுதிருக்கவங்க, இவன் எப்படி டேக்ஸ் கட்டுவான்? அதனால தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு கீழே தான் இந்த ஜிஎஸ்டி வசூல் ஆபீசர் இருப்பாரு. அவனுக்கு கிட்டத்தட்ட இங்க கடை எத்தனை கடை இருக்கு, சாத்தாங்குளம், பேய்க்குளம், தூத்துக்குடி, ஏரல், நாங்குநேரி வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 10 கடை 15 கடை. அப்ப எவ்வளவு டாக்ஸ் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அதனால உடனே ரைடு பண்ணுங்க, கடையை ஜிஎஸ்டி வசூல் பண்ணுங்க. பல கோடி அடிச்சிட்டு இருக்கான் ஜம்போ ஸ்வீட்ஸ் ஓனர். ஆமா, பாத்துருங்க. நன்றி. இந்த சம்பவம் உடனே நடக்கணும். இல்லைன்னா நாளைக்கு இந்த பில்லு ஆதாரம் இல்லைங்க, ஆனா ஜம்போ ஜம்போன்னு நானா அடிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு டேட் 25. ஆமா, அவர் கடை முன்னாடி கேமரா இருக்கும், அந்த கடைக்கு நான் போய் ஜாமான் வாங்கின ஆதாரம் இருக்கும். இதே கவர் தந்தார தெரியல, பாத்துருங்க. ஆமா, உடனே நடவடிக்கை. என்ன, நன்றி.